குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள். நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரையணும் ஏபிசி. லொக்கேட் அ பாயிண்ட் இன் த இன்டீரியர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. அதாவது ஏபிசின்ற ட்ரையாங்கிளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ட் ஃப்ரம் ஆல் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. அந்த ஏபிசின்ற வெர்டிசஸில் நம்ம வைக்கக்கூடிய அந்த இன்டீரியர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி வைக்கிறீங்க. இப்போது எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காம்பஸை யூஸ் பண்ணி டேக் மோர் தேன் ஹாஃப் பர்பண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ அப்போது பியிலிருந்து டேக் மோர் தேன் ஹாஃபை வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி இந்த இடத்துல சேம் மெஷர்மெண்ட்டை வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. ஸோ சேம் வே இந்த சைடில் டேக் மோர் தேன் ஹாஃபு. ஸோ மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி ஏபின்ற சைடில் டேக் மோர் தேன் ஹாஃப் ஆர்க்ஸை கட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இங்கே வச்சு ஆர்க்ஸை கட் பண்ணுறீங்க. இப்போ இந்த 3 பர்பண்டிகுலரும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓ. இந்த ஓன்ற பாயிண்ட்டு தான் என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் சென்டர். அந்த சர்க்கம் சென்டருன்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓலிருந்து ஏக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸும் ஓலிருந்து பி ஓலிருந்து சி எல்லாத்துடைய அளவும் சமமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நம்ம வரைஞ்சிட்டு இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் சென்டர்னா என்ன, இப்போ நம்ம சொன்னதை அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அடுத்து எழுத போகிறோம். ஸோ சர்க்கம் சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் is always equidistant from all the vertices of the triangle. Circumcenterனா என்னது? ஒரு ட்ரையாங்கிளோடைய வெர்டிசஸில் எப்போவுமே ஈக்குவைடிஸ்டண்ட்டாக இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்சென்டர். அடுத்தது சர்க்கம்சென்டரை எப்படி இது பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கம்சென்டர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு பாயிண்ட்டு வேர் பர்பண்டிகுலர் பைசெக்டார்ஸ் ஆஃப் ஆல் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் மீட் டுகெதர். இப்போ இதில் சர்க்கம்சென்டர்ன்றது என்னது? ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் எப்படி கிடைக்குது? எல்லா சைடில் இருந்தும் வரையக்கூடிய அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த டயக்ராமில் என்ன பண்ணுறோன்றதை எழுதுகிறோம். ஸோ ட்ரா பர்பண்டிகுலர் பைசெக்டார்ஸ் ஆஃப் சைட்ஸ் ஏபி பிசி சிஏ. நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏபின்ற சைடுக்கு அதே மாதிரி பிசின்ற சைடுக்கும் ஏசி அல்லது சிஏன்ற சைடுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் பைசெக்டாராக வரைகிறோம். அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓ இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி பர்பண்டிகுலர் பைசெக்டார். நம்ம டயக்ராமில் என்ன பண்ணுறோம், இந்த மீட்டிங் பாயிண்ட் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் எல்லாமே மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டை ஓ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ equidistant from all the vertices of triangle ABC. ஏபிசின்ற ட்ரையாங்கிள் இருந்து ஓக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது OA OB OC, OA is equal to OB is equal to OC. இது எல்லாத்துடைய மெஷர்மெண்ட்டும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவங்க கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டீரியர் பாயிண்ட்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வேணும்னு போது ஈக்குவலாக வேணும்னு போது நம்ம ஒவ்வொரு சைடுக்கும் பர்பண்டிகுலர் பைசெக்டார் எடுத்து அது மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை சர்க்கம் சென்டார்னு வச்சு நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு எல்லாத்துடைய வெர்டிசஸோடைய பாயிண்ட் எப்படி தான் வேல்யூ எப்படி தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.